அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து துஹான் 43வது வசனம் இவ்வாறு சொல்கிறான். இன்ன ஷஜரத்த ஜக்கும், ஜக்கும் என்ற ஒரு மரம், தஆமுல் அசீம், அதுதான் பாவிகளுக்குண்டான ஒரு உணவு மறுமை நாளில். கல் முஹலி யகலி ஃபில் புத்தூன், அது செம்பை உருக்கியது போல் அந்த பாவியினுடைய வயத்தில் கொதித்து கொண்டே இருக்கும். எப்படி கொதிக்கும் தெரியுமா? கலியில் ஹமீம், ஒரு வெந்நீர் சுடு தண்ணீர் எவ்வாறு அடுப்பில் கொதித்து கொண்டு இருக்குமோ அதுபோல் அது கொதித்து கொண்டே இருக்கும் என்று ஒரு தண்டனையை பற்றி, பாவிகளுக்குண்டான தண்டனைகளை பற்றி இறைவன் இந்த வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான். ஏன் இந்த கடுமையான ஒரு தண்டனை? பொதுவாக ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அல்லது தவறு செய்கிறான்னு சொன்னால் ஒன்று தெரியாமல் செய்கிறது, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் செய்யும்படி நிர்பந்திக்கப்படுறதுனால அது செய்கிறது, தெரியாமல் பண்ணுறது, திட்டமிடல் இல்லாமல் பண்ணுறது. ஆனால் அல் இஸ்முங்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த பாவம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நவ்வாஸ் இப்னு ஸமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் பிர்ரு, நன்மைங்கிறதுன்னு ஹுஸ்னுல் ஹுலுக், அது நல்ல குணங்கள். வல் இஸ்மு, பாவம் தெரியுமா? மேல் ஆயத்தில் சொன்னான் அல்லவா, அந்த பாவம் மஹா கஃபி சதுரிக்க, உள்ளத்திலேயே அது சுற்றிக்கிட்டே இருக்கும். கருகி தண்ணி வெறுப்பாய் ஐயத்தலை அந்நாச, மற்ற மக்களுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது, அதை எப்படியாவது அதை செயல்படுத்தணும்னு சொல்லி உள்ளத்திலேயே அதை ஓட்டிக்கிட்டு இருப்ப பார்த்துட்டியா, அதை செயல்படுத்துறதுக்காண்டி தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாய் பார்த்தியா, அதுதான் பாவம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொரு ஹதீஸில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஜாமியு திர்மிதி, ஸஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஜக்கூம் என்ற அந்த மரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஜக்கூம் என்ற மரத்தினுடைய துளிகளில் ஒரு துளி இந்த பூமியில் விழுந்து விடும் என்று சொன்னால் இந்த பூமியினுடைய எல்லா படைப்புகளுமே அழிந்துவிடும், நாசமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதனையே உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த பாவியினுடைய நிலைதான் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் விவரித்து காட்டுவாங்க. அன்பானவர்களை, தவறுங்கிறது நம்மளை தவறி வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பாவங்கிறது நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக.